மெட்டீரியல்லாம் நீங்கள் ஓனாக ரெடி பண்ணுறீங்கன்னா அந்த வெளியிலேருந்து ரெடி பண்ணி கம்பெனிக்காக மெட்டீரியல் ரெடி பண்ணுறாங்க மெடிக்கல் ஸ்டோர்னா ஏரியா ஸ்டோருங்களா டிஎன்ஏ கம்பெனி கரெக்டாக பாலிசி போட்டு ஒரு நாளைக்கு அப்படியே டேரக்டாக பண்ணுறாங்க அது அவங்க காலேஜ் எடுத்தாங்க பம்பில் வர ஒரு வால் அதாவது மோட்ரு பம்பில் அது மோட்ரு பம்பில் மேலே ஒரு வால் அது இதெல்லாம் வால் மாதிரி பியரிங் பண்ணுவோம் கோடிங் போட்டு வேரிங்னா ஒரு வால் மாதிரி லொக்கேட் ஆகும் அது இனிமேல் ப்ராசஸ் பண்ணணும் அடுத்த அது என்ன பண்ண ப்ராசஸ் இருக்குமானா அடுத்து பேர் தான் சொல்லணும் சும்மா சொல்லுங்கள் இது பாடிம்பாங்க இது வந்து இந்த வாழ்வதோட ஒரு பேர் சரிதான் அது ஆக்சுவலாக அந்தந்த வரை இது என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி எந்த பார்த்தீங்கன்னா ராகாஸ்டிங் இந்த மாதிரி வராது அது எல்லாமே ராகாஸ்டிங் தான் இருக்குது அந்த மாதிரி மெட்டீரியல் சரி சரி அது நம்ம நல்ல சைஸுக்காக க்ளோஸ் ஆகிறதுக்காக ஆல்ரெடி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கீங்களா இல்லை அந்த மாதிரி நினைச்சு வந்தால் தான் நாங்கள் அதை சந்தத்தில் போட்டோம் ப்ரோக்ராம் பண்ணுற தனியாக டிசைனிங் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லை நீங்களே பண்ணிங்களா எத்தனை பேர் நான் ஒர்க் பண்ணுறேன் இது ஒரு 6 பேர் மந்த்லி டேர்ன் ஓவர் எவ்வளோ அப்படியே ஒரு 6 to 7 வரைக்கும் 7 வரைக்கும் எத்தனை வருஷம் கம்மியாக ஸ்டார்ட் ஆகும் கம்பெனி ஒரு 4 வருஷம் நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ஒர்க் பண்ணாங்க நீங்கள் மட்டும் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை 6 பேர் கம்பெனி ஓனர் இல்லை இந்த ரேட்டில் எவ்வளோ கெப்பாசிட்டி யூஸ் பண்ணலாம் இது வந்து அதுவே 2 டன் வேறு 2 டன் வரைக்கும் வேறு அப்படி ரெண்டும் ஒன்று தான் அதுதான் ரிவென்சி தான் இந்த இதை ஒரு பிளாஸ்டிக் பேக் போட்டு மார்க்கிங் பண்ணாங்க ஆல்ரெடி அது வேறு இந்த மாதிரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்கேன் அது நிறைய ப்ராசஸ் கவர்மெண்ட் ஒரு ஸ்கூல் அப்ரூவல் வேணும் அதெல்லாம் வச்சு தான் நம்ம இதெல்லாம் முக்கியமாக இந்த மாதிரி மிஷின் இந்த மிஷின் எல்லாமே வெளியிலேயே இந்த மிஷின்ஸ் எல்லாமே எல்லாம் நாட்டு நம்ம மெட்டலில் என்ன இது கம்பெனியாக கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்க வந்து ப்ரெஷருக்கு ரேட்டில் தான் அதனால் அங்கேருந்து நாங்கள் வெளியே வாங்க முடியாது நான் வந்து மிஷின் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஸ்டோரு ரெண்டுமே மோஸ்ட்லி அதான் ஓடும் இப்போ அந்த புது ஆர்டராக வந்துருக்காருன்னா சரி டெலிவரி ஒன்று வண்டி அந்த மாதிரி கொடுத்துருவாங்க ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அங்கே இன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னா இந்த மாதிரி வண்டி அனுப்பிடுவாங்க டெலிவரிக்கு மட்டும் வந்துடுது அதனால் ராமத்துக்கு மட்டும் வரும் ஆனால் நீங்கள் மெயினாக அந்த கம்பெனியில் பண்ணுறது எதுக்காக எல்லாம் இது வந்து வாழ்வு தான் ஒவ்வொரு கம்பெனி பேக்கர் பொறுத்து தான் நாங்கள் போயிட்டு நீங்கள் என்ன பண்ண வாழ்வு ஜாப் கார்டு தான் எடுத்துக்காங்க நாங்களாம் ஓன் ப்ரோடக்ட் எடுத்துக்கோங்க மாதிரி 4 கம்பெனி இருக்குது அங்கே ஜாப்லாம் இருக்குது இது ஒரு கம்பெனி இது ஒரு கம்பெனி